Hello everyone, welcome to my YouTube channel. நம்ம வந்து இன்னைக்கு புக் ஹால் வீடியோ தான் பார்க்க போறோம். ஆல்ரெடி வந்து நான் கோயம்புத்தூர்ல புக் ஃபேர்ல வாங்கின சில புக்ஸ் வந்து பார்ட் 1ல போட்டிருப்பேன். இது வந்து செகண்ட் புக் ஹால் வீடியோ. இன்னைக்கு வந்து நான் காலச்சுவடில வாங்கினது அது மட்டும் இல்லாம என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து எனக்கு கிஃப்ட் பண்ண புக்ஸ் தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்டா வந்து பர்வானா அப்படின்ட்டு வங்கி ஊழியர் வாழ்வில் ஒளியேற்றிய தியாகச்சுடர் பாப்பா ரமணி அப்படிங்கிறவங்க. ஆக்சுவலாக இவங்க வந்து எனக்கு இன்ஸ்டாவில் தான் என்னுடைய வீடியோஸ் பார்த்துட்டு எனக்கு மெசேஜ் பண்ணாங்க. சாட்டர்டேன்னு நினைக்கிறேன், ஃப்ரைடே ஆர் சாட்டர்டே மெசேஜ் பண்ணாங்க. சண்டே வந்து இவங்களை மீட் பண்ணி பேசி ஃப்ரெண்ட் ஆகி அவங்க வந்து எனக்காக ஒரு புக் கொண்டு வந்து கொடுத்தாங்க. ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு நாள் பேசினதுக்கப்புறம் என்னுடைய வீடியோஸ் பார்த்து அவங்க புக் ஃபேர் வந்தேன்னு சொன்னாங்க. அவங்க எனக்காக ஒரு புக் வாங்கி கொடுத்தது உண்மையாலுமே ரொம்ப ஸ்பெஷல். தென் அசுரன், இது வந்து கௌரி அண்ணா எனக்கு வாங்கி கொடுத்தாங்க. அசுரன் வந்து வீழ்த்தப்பட்டவரின் வீர காவியம், ஆனந்த் நீலகண்டன் அவங்க எழுதின புக்கு. தமிழில் வந்து நாகலட்சுமி சண்முகம் அவங்க மொழிபெயர்த்தது. இந்த புக் வந்து ரொம்ப நாள் என்னுடைய விஸ்லிஸ்டில் இருந்த புக் தான். ஆனால் அவர் வந்து எதர்ச்சியாக தான் வாங்கி கொடுத்தாரு. நானும் வாங்கணும்னு நினச்சிருந்துருக்கேன். ஆனால் பெரிய புக்கு, பட் வாசிக்கணும் கண்டிப்பாக. இந்த வருஷம் வாசிக்க முடியுமான்னு தெரியல, ஆனால் அடுத்த வருஷம் கண்டிப்பாக வாசிப்பேன்னு நினைக்கிறேன். இந்த வருஷம் நிறைய பேர்த்த மீட் பண்ணது ரொம்ப சந்தோஷம். எல்லாத்தையுமே கிட்டத்தட்ட ஒரு வருஷமாக தெரியும், ஆனால் எல்லாத்தையும் மீட் பண்ணது வந்து ரொம்ப சந்தோஷம். இவ்வளோ நாள் பார்க்காம ஃப்ரெண்ட்ஸை நிறைய பார்த்தது வந்து ரொம்ப சந்தோஷம். முக்கியமாக வந்து கௌரி அண்ணா அவங்களெல்லாம் சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு வந்து லக்ஷ்மிகர் அவங்க வந்திருந்தாங்க. அவருடைய பேசுகிறதுக்கு வந்து எனக்கு கொஞ்சம் வாய்ப்பு கிடைச்சிது. ஒரு ½ அன் ஹவர் பக்கம் நானும் என்னுடைய ஃப்ரெண்டும் லக்ஷ்மிகர் அவங்க கூட உரையாட வாய்ப்பு கிடைச்சிது. நிறைய விஷயங்கள் அவர் சொன்னார். ஒரு ஃப்ரெண்டு கிட்ட பேசினா எப்படி ஃபீல் ஆகுமோ அந்த அளவுக்கு ஹாப்பியாக இருந்துச்சு. நான் சொல்லிட்டு வந்திருக்கேன், எகெயின் வர்றேன் அவங்க கூட இன்னும் கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆல்ரெடி வந்து அவருக்கு வந்து எப்படின்னா, அவருக்கு அந்த அவார்ட் கிடைச்சதுமே நான் இன்ஸ்டாவில் வந்து அவருக்கு விஷ் பண்ணும்போது அவ்வளோ சந்தோஷப்பட்டார். அதுக்கப்புறம் நான் கோவை கண்டிப்பாக புக் ஃபேருக்கு வரேன்னு சொல்லியிருந்தார். அதுக்கப்புறம் நான் இந்த டேட்டில் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ ஸ்வீட்டாக சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் நேற்று அவர் வருவார், இன்றைக்கி தான் வரதா சொல்லிட்டு இருந்தார். 23 தான் இருப்பேன்னு சொன்னார். ஆனால் நேற்றே வந்துட்டார். அப்போ நான் கேட்டேன், இன்றைக்கி தானே வருவீங்க, என்ன நேற்றே வந்துட்டீங்க அப்படின்னு கேட்டு, நான் முன்னாடியே வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சு அவர் கூட பேச. அவருமே அவ்வளோ ஹாப்பியாக எங்கள் கூட இன்ட்ராக்ட் பண்ணார். அவர்கிட்ட அன்னைக்கு நான் ஃபஸ்ட் டைம் பேசும்போதே சொன்னார், நிறையா வாசிங்க அப்படின்னு சொல்லிட்டே இருந்தார். அது மட்டும் இல்லாமல் எல்லா புக்ஸையுமே நிறையா வாசிங்க, என் புக்ஸையும் வாசிங்கன்னா வாசிங்க, பிடிச்சா பண்ணுங்க, இல்லைன்னா அதான் படிக்காதீங்க, பிடிக்கல. அது மட்டும் இல்லாமல் என்ன சொன்னார்னா, வாசிக்கலைன்னா சந்தோஷம்தான் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயம் சொல்லும்போது, என்னடா மனுஷன் இந்த ஏஜில் அவ்வளோ மெச்சூர்டாக பேசினார். இன்னும் கொஞ்சம் நேரம் பேசணும் அப்படின்னு தோணலையா, ஒரு சிலர் கூட பேசணும் அப்படி ஃபீல் ஆச்சு. ரொம்ப ஹாப்பி. இன்னைக்கு வந்து அவர் கூட இன்ட்ராக்ட் பண்ணிட்டேன், ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு. நான் வந்து ஆல்ரெடி அவரோட புக்கை வந்து சீட்டில் போட்டிருந்தாங்க 99 ருபீஸ்க்கு. எனக்கும் என்னோடய ஃப்ரெண்ட் ஒருத்தவங்களுக்கும் அந்த புக் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ நான் ஆல்ரெடி வாங்கிட்டேன் அவங்க புக்கு அப்படின்னு சொல்லிட்டு, இதுலேயே எனக்கு சைன் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வாங்கிட்டு இருந்தேன். என் நண்பர் வந்தாங்க, அவங்களுக்குமே வந்து இன்னும் ஒரு புக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் குழந்தைங்களுக்காக ஒரு புக் வந்து அவர் எடுத்து கிஃப்ட் பண்ணார். அது வந்து ரொம்ப ஸ்பெஷல்னே சொல்லணும். அடுத்தது வந்து இது வந்து வேருக்கு நீர், ராஜன் கிருஷ்ணன் அவங்க எழுதின புக்கு. இது வந்து பரிசல்ல வாங்கினது. இது வந்து எனக்கு பாரதி வந்து கிஃப்ட் பண்ண புக்கு. அடுத்தது வந்து சீரில் மார்க்கம் கார்கி அவங்களுடைய தாய் இந்த புத்தகம். இந்த இருந்து நான் ரொம்ப நாளாக வாங்கணும்னு நினச்சிருந்தேன். கொஞ்சம் பெரிய புக்கு தான், எப்போ படிக்க போகிறேன்னு தெரியல. இது ரொம்ப நாளாக வாங்கணும்னு நினச்சது மட்டும் இல்லாமல் இன்ஸ்டாவில் ஒரு நண்பர் வந்து இந்த புத்தகமும் தீர்க்கதரிசியும் நீங்கள் படித்து எனக்கு ரிவ்யூ பண்ணுறதை நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப நாளைக்கு முன்னாடி எனக்கு சொன்னது. சரி
இது வாங்கணும்னு என்னோடய விஷயத்துலேயே இருந்ததுனால வாங்கினது தான். இது வந்து எதிர்வெளியில் ஸ்டாலில் கிடைக்கும் கோயம்புத்தூரில், அங்கே தான் நான் வாங்கினேன். ஏன்னா சீட் வந்து இங்கே இல்லாததுனால. அடுத்தது வந்து காலச்சுவடில் வாங்கின புக்ஸு. இது வந்து நான் பழந்தமிழ் இலக்கியத்தில் புத்தகம் படிக்கணும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் இந்த புத்தகம் பழந்தமிழ் இலக்கியத்தில் வரும்னு எனக்கு தெரியல. ஆனால் இது வந்து நான் ஆல்ரெடி சர்ச் பண்ணி வச்சுருந்தேன் இந்த புத்தகம் வாங்கணும் அப்படின்ட்டு. ஏன்னா ஏகே பெருமாள் அவர் தமிழ் முதன்மையான எழுத்தாளர்களில் ஒருவர். ஸோ அர்ஜுனனின் தமிழ் காதலிகள் அப்படிங்கிற இந்த புத்தகம் இது வாங்கிட்டு அங்கேருந்து அரவிந்தன் சார் பதிப்பாசிரியர் வந்து இந்த நான் சூஸ் பண்ணதை பார்த்து அவர்கிட்ட காமிக்கும் போது என்ன சொன்னார், இது ரொம்ப நல்லாயிருக்கும், நல்லா சூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்ட்டு வந்து சொல்லியிருந்தாரு. இது வந்து நான் ரேண்டமாக தான் இது பார்த்துட்டு இருந்தேன். காலேஜோட அந்த வெப்சைட்டில் போய் நான் பார்த்துட்டு இருக்கும்போது சஜஷன் காமிச்சது டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. பின்னாடியே பிளர்பும் படித்து பார்த்தேன், நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் எனக்கு தோணுச்சு இது பழந்தமிழ் இலக்கியத்தில் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே அப்படின்னு சொல்லி வாங்கினது சந்தோஷம். கண்டிப்பாக இந்த நெக்ஸ்ட் ஒரு 1 or 2 months அந்த புக் படிச்சுவேன்னு நினைக்கிறேன். ஆதவன் அவர்களுடைய புத்தகம் வந்து வாசிக்கணும் அப்படின்னு நினச்சேன். இரவுக்கு முன்பு வருவது மாலை அப்படின்ட்டு. இந்த புத்தகம் நிறைய பேர் வந்து நான் ரிவ்யூ போட்டு பார்த்துருக்கேன். அதனால் மட்டும் இல்லை, அந்த ரிவ்யூவில் அந்த வர்ற இது ரொம்ப பிடிச்சிது. ஸோ இது வாசிக்கணும் அப்படிங்கிற புக்காக வாங்கினது. அடுத்தது நேர்காணல் கேட்டகரியில் ஒரு புக் வாசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஞானக்கூத்தன் அவங்களுடைய நேர்காணல்கள் உள்ள ஒரு புத்தகம். இவங்களுடைய கவிதைகள் படிக்கணும்னு இருக்கேன் ஃப்யூச்சரில். சரி, அதுக்கு முன்னாடி நேர்காணல் வாசிச்சிருவோம். அடுத்தது எம்டி வாசுதேவன் நாயர் அவங்களுடைய ஒரு புத்தகம். அந்த கேட்டகரியில் வந்து நான் வந்து 4 கட்டு வாங்கினது. இது வந்து ஞானபீட விருது பெற்ற எழுத்தாளர் இவர், எம்டி வாசுதேவன் நாயருங்கிறவர். 1995 அந்த இயரில். அடுத்தது வந்து பாரதியின் கடிதங்கள். இது வந்து ரா பத்மநாபன் அவங்க வந்து எழுதினது. இந்த புத்தகத்தில் வந்து என்னுடைய இது போட்டிருந்தாங்க, இந்த தெரியும் அவர் எழுதின அந்த கடிதங்கள். அது இது இங்கிலீஷ்லேயும் இருக்குது, கீழே தமிழ்லேயும் அங்கங்கே எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. ரெண்டும் இங்கிலீஷ் அண்ட் தமிழ் மிக்ஸ் ஆகிதான் இருக்கு. அடுத்தது கார்த்திக் பாலசுப்ரமணியன் எழுதின நட்சத்திரவாசிகள். இந்த புத்தகமே நான் நிறைய பேர் வாசித்ததை இன்ஸ்டாவில் நான் பார்த்துருக்கேன், ரிவ்யூவும் படிச்சிருக்கேன். ஸோ இதுவும் என்னுடைய பெஸ்ட் இருந்துச்சு. இது வந்து 2021 யோக் புரஸ்கார் விருது வாங்கின புத்தகம். ஸோ இந்த புத்தகமும் வாசிக்கணும் அப்படிங்கிறதுக்காக வாங்கினது. அடுத்தது நான் தேவி பாரதி அவர்களுடைய நெல்லின் தனிமை இந்த புத்தகம் வாங்கினேன். இதுக்கு முன்னாடி வந்து அவருடைய நீர்வழிப்படுவோம் அப்படிங்கிற ஒரு புத்தகம் படிச்சிருக்கேன். அது எனக்கு ரொம்ப பிடிச்சது, என்னுடைய பர்சனல் ஃபேவரட்னே சொல்லலாம் அந்த புத்தகம். ஸோ அவருடைய எழுத்து நடை வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், ஆனால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ஆனால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது எனக்கு. அதுக்காக வந்து இந்த புத்தகம் இன்னொன்று படிக்கணும், வாசிக்கணும் அப்படின்னு ஆசையில் இந்த புத்தகம் வாங்கியிருக்கேன். அடுத்தது வந்து காவை பழனிசாமி அவர்களுடைய கவிதையின் அந்தரங்கம். இங்கே வந்து நான் கேட்டதுக்கு வந்து கவிதை எழுதணும் அப்படின்னு ஆசை இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த புத்தகம் வாசிக்கணும், வாசித்தா நிறையா இன்ஃபர்மேஷன் கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. என்ன கொடுத்துருந்தாங்கன்னா, நவீன கவிதையை எப்படி புரிந்து கொள்வது, நவீன கவிதைகளின் மொத்த சொற்களை காட்டிலும் கூடுதலான அளவில் அந்த கவிதைகளை பற்றி கவிஞர்களும் விமர்சகர்களும் வாசகர்களும் எழுதியிருக்கிறார்கள் என்றாலும் நவீன கவிதையின் ரகசியங்கள் பிடிபடாமல் நழுவுகின்றன. இந்த மாதிரி பெரிய பேராகிராஃப் ஒரு 4 கொடுத்துருக்காங்க. நான் படித்து பார்த்தேன். சரி, இந்த புத்தகம் வந்து எனக்கு கலருமே அந்த கவர் ரொம்ப பிடிச்சிது. சரி அப்படின்னு சொல்லி வாங்கணும் அப்படின்னு வாங்கினது.
அடுத்தது வந்து சல்மா அவங்களுடைய புத்தகம் வந்து நான் இது வரைக்கும் அவங்க வாசிச்சதில்லை, அவங்க வாசித்து பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக பால்யம் அப்படிங்கிற இந்த புத்தகம். அடுத்தது வந்து வைக்கம் முகமது பஷீர் அவங்களுடைய ஒரு புத்தகம் தான் பால்யகால சகி அப்படின்ட்டு. இவங்களுடைய பாத்துமாவின் நாடு அந்த புத்தகமும் மதில்களும் என்கிட்ட இருக்குது. அதில் பாதி படிச்சிருக்கேன் பாத்துமாவின் நாடு அந்த புத்தகத்தில். இந்த புத்தகம் வந்து எனக்கு இந்த ஸ்டோரி கொஞ்சம் கேட்டிருக்கேன், ரிவ்யூ பார்த்துருக்கேன், இது ரொம்ப பிடிச்சிது. சரி அப்படின்னு சொல்லிட்டு இது வாங்கினது தான் இந்த புத்தகம். இது எல்லாமே நான் காலேஜூரில் வாங்கினது. இதில் வந்து நீங்கள் என்ன உங்களுடைய சஜஷன் சொல்லுங்கள். நீங்கள் என்னென்ன புக்ஸ் எல்லாம் வாங்கினீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை என்னென்ன புக்ஸ் எல்லாம் படிச்சிருக்கீங்க அப்படிங்கிறதுமே எனக்கு சொல்லுங்கள். இவ்வளோ நேரம் என்னுடைய வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இன்னொரு வீடியோவில் எனக்கு வந்து சில புத்தகங்கள் ரிவ்யூக்காக கொடுத்தாங்க. அது என்னென்ன புத்தகம், எந்த பதிப்பகத்திலேருந்து கொடுத்தாங்க அப்படிங்கிறத நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். தேங்க்யூ.